அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வானத்தில் ஏறுவதையும் இறங்குவதையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துவா பரக்கத்தினாலும் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அத்தியாயம் 2 வசனம் 23. இன்னும் முஹம்மத் என்னும் நம் அடியாருக்கு நாம் அருளியுள்ள வேதத்தில் நீங்கள் சந்தேகம் உடையவர்களாக இருப்பீர்களானால் அந்த சந்தேகத்தில் உண்மையாளர்களாகவும் இருப்பீர்களானால் அல்லாஹுவை தவிர உங்களுக்கு உதவியாளர்களை அழைத்து இது போன்ற ஒரு அத்தியாயமேனும் கொண்டு வாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறார். ஒரு உதாரணம், அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நாம் குரானை இறக்கி உள்ளோம். இதில் நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் அல்லாஹுவை கூப்பிடாதீங்க, உங்களுடைய உதவியாளர்களை அழைத்து கொண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வசனத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சவால் விடுகிறான். உதாரணம், மக்காவில் அரபு பண்டிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் அந்த அரபிமார்கள்லாம் ஒரு விஷய கவிதைகளை எழுதி காபத்துள்ளால தொங்க விடுவாங்க. அதுக்கு விளக்கம் சொல்லி எழுதி அவர்களும் அதிலேயே தொங்க விடுவார்கள். ஒரு சஹாபி, இன்ன அகத்தைனா கல் கௌசர் வசல்லிலி ரப்பிக்க வன்ஹர் இன்ன ஷானியக்கா ஹூவல் அபுதர் அப்படின்னு சொல்லி எழுதி தொங்க விட்டுருந்தார். அதற்கு முதல் நாள் எந்த ஒரு பதிலும் இல்லை, இரண்டாவது நாள் அதற்கு எந்த ஒரு பதிலும் இல்லை, மூணாவது நாள் இது அல்லாஹுடைய வேதம்தான் அப்படின்னு சொல்லி அந்த அரபுடைய பண்டிதர் எழுதி விட்டதாக ஹதீஸில் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு இந்த சேனலுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை. 200 பேர் 300 பேர் தான் இந்த சேனலை பார்க்கின்றார்கள். இந்த சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கள். இந்த பயான் கியாம நாள் வரைக்கும் இருக்கும். இதை யார் யாரெல்லாம் பார்க்கின்றார்களோ அவ்வளவு பேர்களுக்குரிய நன்மைகளும் இந்த சேனலுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களுக்கும் வரும் என்று சொல்லி எனது சிறிய உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுரான். அல்ஹம்துலில்லாஹ்.